இன்றைய காலகட்டத்தில் காற்று மாசு என்பது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறி வருகிறது. காற்றில் கலக்கும் தூசி, புகை, நச்சு வாயுக்களால் நம் உடலுக்கும் குறிப்பாக மூளைக்கும் தீங்கு ஏற்படுகிறது. மாசு அதிகம் இருக்கும் இடங்களில் டிமென்ஷியா, அதாவது மூளை நினைவிழப்பு நோய் அதிகரித்து வருவதாக மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர். இதுகுறித்த விரிவான தகவலை மருத்துவர் ஃபரூக் அப்துல்லா நம்மிடையே பகிர்ந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். இன்றைய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா காற்று மாசுன்றது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா மாறிட்டு இருக்கு சார். குறிப்பா சொல்லணும்னா இந்த சமீபத்துல காற்று மாசுனால பாதிக்கப்பட்ட மக்கள் டெல்லியில ஒரு பெரிய போராட்டத்தையும் நடத்தினாங்க. இந்த காற்று மாசு எந்த அளவுக்கு நமக்கு பாதிப்பை ஏற்படுத்துது சார்? அதாவது காற்று மாசு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உலக அளவுல இரண்டாவது உயிர்கொல்லி நோய் பிரச்சனையா மாறிட்டு இருக்கு. முதல் உயிர்கொல்லி பிரச்சனையா உயர் ரத்த அழுத்தம் இருக்கு. உயர் ரத்த அழுத்தம் சார்ந்து இதய நோய், மூளை நோய் இந்த மாதிரி வருது. அதுக்கு இரண்டாவது இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 65 லட்சம் மரணங்களை வருடந்தோறும் உருவாக்கி வருவது இந்த காற்று மாசு. இந்த காற்று மாசுனால முதல்ல பாதிக்கப்படுற உறுப்பு எதுன்னு பாத்தீங்கன்னா நுரையீரல். நுரையீரல் மற்றும் சுவாச பாதை. ஏன்னா நமக்கு காற்று மாசு ஏற்படும் பொழுது பல நச்சுத்தன்மை மிகுந்த வாயுக்கள், அந்த கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஸ் ஆக்சைடு, சல்பர் ஆக்சைடு, மீத்தேன், ஓசோன், இது எல்லாமே சேர்ந்து நம்மளோட நுரையீரலுக்குள்ளார செல்லுது. கூடவே பார்ட்டிகுலேட் மேட்டர் அப்படின்னு சொல்றாங்க, பிஎம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பார்ட்டிகுலேட் மேட்டருமே வாகன புகை, அப்புறம் நம்ம எரிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து நேரா உள்ள நுரையீரலுக்குள்ள போகும்போது அது அலர்ஜி, நம்ம நுரையீரல்ல சுவாச பாதையிலுமே ஒவ்வாமையை ஏற்படுத்தி அதிகமான சளி, அதுக்கப்புறம் சுவாச பாதை அலர்ச்சி நோய், சுவாச பாதையை சுருக்க நோய், இது எல்லாத்தையும் உருவாக்கி மூக்கு ஒழுகிறது. சில பேர்த்துக்கு எப்பயுமே மூக்கு ஒழுகிட்டே இருக்கும். எங்க இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வாகன புகையை அதிகமா நுகர்ந்துட்டு இருப்பாங்க. சில நேரங்கள் அந்த வாகன புகையை நுகர்றத ஒரு வாரம் அது இல்லாம இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனை சரியாயிடும். பல பேர்த்துக்கு பாத்தீங்கன்னா ஆஸ்துமா அட்டாக்ஸ் அது அதிகமாகுது. இப்படி நுரையீரல்ல பிரச்சனை தொடர்ச்சியா இருக்கும் பொழுது நாளடைவுல பாத்தீங்கன்னா அது இதய நோய்க்கு வழிவகுக்கும். இதய நோயில வழிவகுக்கும் போது அது ஸ்ட்ரோக், இதய ரத்த நாள அடைப்பு, அப்புறம் நாளடைவுல நுரையீரல்ல திருப்பி இந்த மாதிரி இன்ஃப்ளமேஷன், அலர்ச்சி மாறி மாறி வர்றதுனால அது நுரையீரல் புற்றுநோய் வரைக்குமே வழி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. கூடவே மூளை ரத்த நாள அடைப்பு ஏற்படுறதுனால மூளைக்கு ரத்த ஓட்டம் கொஞ்சம் கொஞ்சமா குறையிறதுனால உங்களுக்கு டிமென்ஷியா அப்படின்னு சொல்ற மறதி நோய் சீக்கிரமே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. பார்க்கின்சன்ஸ் நோய் அப்படின்னு சொல்ற செயல் முடக்க நோய், இதுவும் பாத்தீங்கன்னா மூளை தேய்மான நோய் தான். அப்புறம் அடிக்கடி மருத்துவமனைகள் போய் அட்மிஷன் ஆக வேண்டிய தேவை ஏற்படும். ஆஸ்துமா வருது, இந்த மாதிரி பிரச்சனைகள். குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் உடல் எடை குறைவா பிறக்கிறாங்க இந்த ஏர் பொல்யூஷன்னால. அவங்களுடைய மூளை நரம்பியல் டெவலப்மெண்ட் வளர்ச்சி குன்றுது, சீக்கிரமே இறந்து போறது, ப்ரீமெச்சூர் டெத் இது அதிகமா இருக்கு. இன்னும் நீரிழிவு அது அதிகமாகுது, ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாகுது, கண் எரிச்சல், அப்புறம் தோல் அதுல படுறும் போது எரிச்சல், இதெல்லாமே அதிகமாகுது. ஸோ ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா சாதாரண விஷயமா தெரிஞ்சா கூட தொடர்ச்சியாக நீண்ட நாட்கள் எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்கும்போது இப்படி பல பிரச்சனைகளுக்கு மக்கள் உள்ளாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சார், அப்போ இது காற்று மாசுல இருந்து நம்ம தற்காத்து கொள்றதுக்கு என்னென்ன முயற்சிகள் நாம எடுக்கணும் சார்? காற்று மாசு குறித்து நம்ம விழிப்புணர்வோட இருக்கணும் முதல்ல. அதுக்கப்புறம் நம்ம தற்காலத்துல பாத்தீங்கன்னா வாகன புகை ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. ஸோ வாகன புகை நம்மளுடைய பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்றதுக்கு முடிந்த அளவு பொது போக்குவரத்தை உபயோகிச்சு பழகலாம். அப்படி பொது போக்குவரத்தை உபயோகிக்க இயலாதவர்கள் கரெக்டா அவங்களுடைய வாகனங்கள்ல சரியான அளவுல தான் பார்ட்டிகுலேட் மேட்டர் வெளிவருதா அப்படிங்கறத செக் பண்ணிக்கிட்டு இருக்கணும். வருடாந்திரம் ஒரு செக்அப் இருக்கு, அதை சரியா செக் பண்ணணும். சரியாக அவங்களுடைய வாகனங்களை சர்வீஸ் பண்ணணும். சரியான எரிபொருளை நிரப்பி கரெக்டா அதை ஓட்டும் போது நமக்கு வாகனம் சார்ந்த அந்த புகையை நம்ம குறைக்க முடியும். ஒருவேளை உங்களுக்கு நீங்க கடைகளோ வீடுகளோ ரோட்டை ஒட்டி இருக்குது அப்படின்னா அதிகமான வாகன புகையை நீங்க நுகர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நீங்க முகக்கவசம் அணியிறது, அதுலயுமே பார்ட்டிகுலேட் மேட்டரை தடுக்கக்கூடிய முகக்கவசங்களை அணிவது தான் சிறப்பானதா இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு ஆஸ்துமா அந்த மாதிரி நோய் இருக்கிற பட்சத்துல நீங்க நேரடியா வாகன புகையோ அல்லது தூசியையோ நுகர்ற இடத்துல இருந்து கொஞ்சம் தூரமா இருக்கிறது நல்லது. ஏன்னா முடிந்த அளவு நுகராமல் இருக்கிறதா நல்லது, நுகர்ந்த பிறகு வர்ற ரியாக்ஷனை விட. அப்புறம் பல நேரங்கள்ல வீடுகள்ல ஊதுபத்தி, அப்புறம் சாம்பிராணி, இந்த மாதிரி ஆஸ்துமா நோயாளிகள் இருக்கிற வீடுகள்ல கூட அந்த மாதிரி நம்ம செய்யறாங்க. அது கொஞ்சம் அலர்ஜிக் ரெஸ்பான்ஸை ஜாஸ்தி ஆக்கும். இப்போ ஃபுட் ஹேபிட்ஸ்லாம் எந்த மாதிரி எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கணும் சார்? உணவு முறையை பொறுத்த வரைக்கும் நீங்க மாவுச்சத்து அதிகமா இருக்கிற உணவு முறையை தான் நம்ம பெரும்பான்மையா சாப்பிட்டு இருக்கோம். 3 வேளையுமே தானியங்கள் சார்ந்த உணவு முறையில தான் இருக்கிறோம். அதை நம்ம கட்டுப்படுத்திக்கிட்டு
கூட வந்து புரதச்சத்து நிரம்பிய உணவுகள் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா அசைவ உணவுகளான மீன், முட்டை, மாமிசம் இது இருக்குது. சைவத்துல பாத்தீங்கன்னா பால் பொருட்கள், பன்னீர், சோயா, அப்புறம் கடலை, பயறு, பருப்பு இது எல்லாத்தையுமே வந்து நம்ம தானியங்கள், அதாவது அரிசி, கோதுமை, சிறுதானியம் இதை வந்து ஒருவேளை குறைவான அளவு எடுத்துக்கொண்டு மிச்சம் ஒருவேளை வந்து இந்த மாதிரி புரதச்சத்து மிகுந்த உணவுகள் சாப்பிட்றது, அப்புறம் காய்கறிகள், அதிகமான காய்கறிகள், பழங்கள் இதை சேர்த்துக்கிறது மூலமா நம்ம எதிர்ப்பு சக்தி வந்து நல்லா வந்து மெயின்டைன் பண்ண முடியும். இதனால நம்மளால முடிந்த அளவு இது இன்ஃபெக்ஷன் ஆகாமையோ அலர்ஜிக் ரெஸ்பான்ஸ் ரொம்ப அதிகமா வராமையோ நம்ம பாதுகாத்துக்க முடியும். ஓகே சார். காற்று மாசுன்றது உடலை மட்டும் இல்ல, மூளையுமே ஒரு தீவிரமா பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம்னு சொல்லியிருக்கீங்க. ஒவ்வொருத்தவங்களுமே தங்களுடைய சூழலை வந்து சுத்தமா வச்சுக்கணும், தூய காற்று சுவாசிக்கணும்னா கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய தகவலுக்கு மிக்க நன்றி சார். நன்றி சகோதரி. தேங்க்யூ.